ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/2/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கயிறை ஒரு தந்தையோடு பிணைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய சம்பந்தம் ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. ஒருவருடன் தான் வாழ்க்கையை நடத்தணும் இல்லையா? அந்த திருமணம் பண்ணும்போது அந்த பெண் கழுத்தில் தாலி கட்டுறதுடைய அர்த்தம் அவளுடைய வாழ்க்கைன்ற கயிறை அந்த கணவனோட பிணைச்சிக்கிறா அப்படிங்கிறது தான். அது பின்னாடி பாபா முரளியில் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நாம் இப்போ பாபா தானே நம்முடைய கணவன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை அவரோட பிணைச்சிருக்கிறோம். அப்போ ஒருத்தரோட தானே குடும்பம் நடத்தணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பாபா மட்டும்தான் இல்லையா? கணவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம மனைவி கேட்கணும். அந்த மாதிரி பாபா சொல்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய சம்பந்தமே அவர் மட்டும்தான். கேள்வி: சங்கமயுகத்தில் ஆத்மா நேற்று உங்களுடைய கயிறெல்லாம், அதாவது நீங்கள்லாம் பட்டம், உங்களுடைய கயிறு என்கிட்ட இருக்குதுன்னார். இன்றைக்கி அதே பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கைன்ற கயிறு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறார். சங்கமயுகத்தில் ஆத்மா தன்னுடைய கயிறை பரமாத்மாவோடு இணைக்குது. ஸோ இதோடைய பழக்கம்தான் அஞ்ஞானத்திலையும் திருமணத்தின் பொழுது மணப்பெண்ணுடைய முந்தானையை மணமகனுடைய துண்டோடு பிணைச்சிடுவாங்க. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் அவருடைய துணைவியாக இந்த பொண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு நினைக்கிறான். ஸோ அதுக்காக தான் முந்தானையை கணவனுடைய துண்டோடு கட்டி போட்டுருவாங்க. நீங்கள் இப்போ உங்களுடைய பொறுப்பை பாபாவோடு இணைச்சிட்டீங்க. அரை கல்பத்துக்கு நம்முடைய பாலனை பாபா மூலமாகத்தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? இப்போ மட்டும் இல்லை, அரை கல்பத்துக்கும் நம்மளை அவர் பார்த்துக்கிற மாதிரி சொத்து கொடுத்துட்டு போகிறார். அப்போ பாலனை காக்கும் கடவுள் விஷ்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் கொடுத்தது இவர் தான். அதான் இங்கே முக்கியமான விஷயம். அவ்வளோ வரதட்சணை கொடுத்துருக்கிறாரு நம்ம அப்பா, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அடுத்த 2500 வருஷத்துக்கு. ஸோ அதுக்கு இப்போ இந்த ஒரு ஜென்மம் அவருக்கு மட்டும் துணைவியாக, அவருடைய வழிபடி மட்டும் நடப்பவராக நாம் இருக்கணும். பாடல்: வாழ்க்கையின் கயிறை உன்னுடனேயே பிணைத்தேன். ஸோ பாபாவை பார்த்த உடனே வாழ்க்கையின் கயிறை உடனே பாபாவோட நம்ம பிணைச்சிக்கிறோம். ஓம் சாந்தி. பாருங்கள், வாழ்க்கையின் கயிறை உன்னுடன் பிணைத்தேன்னு பாட்டில் இருக்குது. எப்படி ஒரு கன்னிப்பெண் தன்னுடைய வாழ்க்கை கயிறை கணவனோட பிணைக்கிறா? வாழ்க்கை முழுவதும் அவருக்கே துணைவியாகி இருக்கணும்னு நினைக்கிறா. அவர் தான் காப்பாற்றணும். கன்னிகை அவரை காப்பாற்றுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? காப்பாற்ற வேண்டியதும் கிடையாது. உயிருள்ள வரைக்கும் அவர் தான் பரிபாலனை பண்ணணும். அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கை கயிறை பாபாவோடு பிணைச்சிருக்கிறீங்க. எல்லையற்ற தந்தைன்னு சொன்னாலும் சரி, எல்லையற்ற டீச்சர்னு சொன்னாலும் சரி, அல்லது குருன்னு சொன்னாலும் சரி, மொத்தத்தில் ஆத்மாக்களின் வாழ்க்கை கயிறை பரமாத்மாவோட பிணைக்கிற விஷயம் இங்கே. ஸோ அந்த லௌகீக கணவன் மனைவி தாலி கட்டிக்கிறது எல்லைக்குட்பட்ட ஸ்தூலமான விஷயம். ஆனால் இது சூட்சுமமான விஷயம். கன்னிகையுடைய வாழ்க்கை கயிறு கணவனோடு பிணைக்கப்படுது. ஸோ அவள் கணவனுடைய வீட்டுக்கு போயிடுவாள். அதுக்கப்புறம் அதுதான் அவளுடைய வீடு இல்லையா? ஸோ இதை ஏன் பாபா சொல்கிறார், சிக்னலாக சொல்கிறார், எப்போ பாபா குழந்தை ஆகிட்டீங்களோ பாபா வீடு தான் உங்கள் வீடு. பாபா வைக்கிற ரூல்ஸ் படித்தான் நாம் நடக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும். கலியுகத்தில் எல்லாமே அசுர வழிகள் தான் நடக்குது. ஆனால் நாம் பாபாவுடையவராக இருக்கிறோம்.
அவருடைய தெய்வீக வழிப்படித்தான் நடக்கணும். நம்ம வாழ்க்கையின் கயிறை அந்த ஒருத்தரோடு தான் பிணைச்சிருக்கிறோம். அதனால் நம்முடைய சம்பந்தம் அந்த ஒருவரோட மட்டும்தான் இருக்குது. அவரோட மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஏன்னா அவர்கிட்டேருந்து நமக்கு அவ்வளவு சுகம் கிடைக்கிது. அவரை விட்டுட்டு போகிறதுக்கான அவசியமே கிடையாது. இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தில் கூட துக்கத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கிறார். பாதுகாத்து சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அந்த சொர்க்கத்துக்கு அதிபதியாக்குறார். சும்மா சொர்க்கத்துக்கு போகிறது மட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட தந்தையுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் தானே இல்லையா? இவ்வளோ பண்ணுறாருன்னா அவருடைய வழிப்படி தானே நடக்கணும். அந்த வழிப்படி நடந்தால் தான் அங்கே போக முடியும். ஸோ இது ஆன்மீக கயிறு. இதோடைய நினைவு தான் நோன்பு கயிறு கட்டுறது எல்லாமே. ஆத்மாவுக்குத்தான் பாபா கிட்ட இருந்து ஸ்ரீமத் கிடைக்கிது. மற்றபடி அசுர வழியை ஃபாலோ பண்ணுறதுனால கீழே தான் விழுந்திருக்கிறாங்க. முழு கல்பத்திலையும் இப்போ மட்டும்தான் ஸ்ரீமத் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத் படி மட்டும்தான் நீங்கள் நடக்கணும். அதுக்கு தானே வழி கிடைச்சிருக்குது. நாம் நம்ம ஆத்மாவுடைய கயிறை பரமாத்மாவோடு இணைக்கும் பொழுது தான் அவர்கிட்டேருந்து 21 ஜென்மத்துக்கான நிரந்தர சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிது. இல்லை வெறும் சுகம் இல்லை, நிரந்தரமாக சுகம் மட்டுமே இருக்கும் 21 ஜென்மத்துக்கு. எப்போ பாபாவோட மட்டும் வாழ்ந்ததுடைய பலன் அது. அந்த குறுகிய கால வாழ்க்கை கயிற்றுனால தான் கீழே விழுந்திருக்கிறீங்க. குறுகிய கால வாழ்க்கை கயிறுன்றது அந்த தாலி கயிறு, லௌகீக கணவன் கட்டுறது. அது உங்களை காமத்தில் தள்ளி அப்படியே சுயநலம், எல்லாம் கோபம், பற்று எல்லாம் வந்து பாவம் செஞ்சு கீழே இறங்கிட்டோம். ஆனால் இங்கே 21 பிறவிக்கு பாபா கேரண்டி கொடுக்குறார். அந்த அளவுக்கு வருமானத்தை இங்கே சேர்க்க முடியும். அதுவும் வலிமையான வருமானம். யாரும் உங்ககிட்ட கொள்ளையடிக்க முடியாத வருமானம். ஆனால் சொர்க்கத்தில் கொள்ளையடிக்க மாட்டாங்க, இங்கே கொள்ளையடிச்சிடுவாங்களே. மாயா கொள்ளையடிச்சிடுவானே. கொள்ளையடிச்சிடக்கூடாதுங்கிறதுல கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. ரொம்ப கவனம் வைக்கணும். பாபாவுடைய வழிப்படி தான் நடக்கிறேன்னா நிச்சயத்தில் எந்த தேகதாரியும் நினைக்கக்கூடாது, என்னை மட்டும்தான் நினைக்கணும். அப்படி தான் இருக்கிறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபாவோட புத்தியை இணைச்சிக்கிட்டே இருக்கணும். மாயா நிறைய தப்பு பண்ண வைக்கிது. கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நாராயணன் தன்னுடைய வாழ்க்கை கயிறை யாரோ ஒருத்தர்கிட்ட முந்தைய ஜென்மத்தில் இணைச்சிருப்பாங்க. அதனால தான் 21 ஜென்மத்துக்கு அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது. யார் அந்த யாரோ ஒருவர்? சிவபாபா. கல்பமாக ஆத்மாக்களாகிய நம்ம வாழ்க்கை கயிறை பாபாவோடு நாம் சங்கமயுகத்தில் இணைக்கிறோம். எத்தனை தடவைன்னு கணக்கே போட முடியாது. நாம் இப்போ சிவபாபாவுடையவராக ஆகி இருக்கிறோம். அவரோட நம்ம வாழ்க்கையை இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம புத்தியில் பதியுது. சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பாபாவோட நம்ம வாழ்க்கை இரண்டரை கலந்துடுச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறார். முந்தைய கல்பத்திலும் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையை பாபாவோட பிணைச்சிருந்தோன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் யாரோட பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு கூட அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ பதித்த பாவனராகிய சிவபாபா கண்டிப்பாக சங்கமயுகத்தில் தான் வருவார். ஏன்னா இதுதான் அழுக்கானவர்கள் தூய்மையாகிற நேரம். ஆனால் பாவம் உலகத்துக்கு இது தெரியாது. அதனால்தான் இதை கோடியில் ஒருவரே இந்த ஞானத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ பெரும்பாலும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மறைஞ்சிடுச்சு.
மற்ற எல்லா சாஸ்திரங்கள் கதைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை. ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ உங்களுடைய வாழ்க்கை கயிறை பாபாவோடு பிணைச்சிருக்கிறீங்க. ஸோ இதோடைய நினைவு தான் இல்லையா, பரமாத்மாவோட ஆத்மாக்களின் கயிறு இணைக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதோடைய நினைவு தான் அங்கே முந்தானையை கட்டுறாங்க, தாலி கட்டுறாங்க எல்லாமே. அது ஸ்தூல முந்தானை, இது சூக்ஷ்மமான யோகம், பரமாத்மாவோட ஆத்மாக்களுடைய யோகம். பாரதத்தில் தான் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் எப்போ வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி, ராமருடைய பிறந்தநாள் எல்லாம் தான் கொண்டாடுறாங்க. ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது. குழந்தைகளே, நீங்கள் திருமூர்த்தி சிவ ஜெயந்தின்னு எழுதுறீங்க இல்லை, வார்த்தையை வித்தியாசமாக இருக்கும். அது என்ன திருமூர்த்தி அப்படின்னு. இந்த நேரத்தில் மும்மூர்த்திகளே கிடையாது. சிவபாபா பிரம்மா மூலமாக சிருஷ்டியை படைக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக பிரம்மா சாக்காரத்தில் தான் இருக்கணும். மற்றபடி நீங்கள் திருமூர்த்தின்னு சொல்கிறதுக்கு விஷ்ணுவும் சங்கரரும் எங்கே இருக்கிறாங்க? இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ திருமூர்த்தின்ற அர்த்தமே பிரம்மா விஷ்ணு சங்கர் தான். பிரம்மா மூலமாக இப்போ தான் புது உலகம் ஸ்தாபனை செய்யப்படுது. அந்த புது உலகத்தில் விஷ்ணு மூலமாக பாலனை நடக்கும். ஸோ விநாசத்தின் காரியமும் கடைசியில் நடக்கும். பாரதத்துடைய இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஒன்று தான். ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே ராஜ்யம். மற்றபடி இயேசு, புத்தர், நபி இவங்கெல்லாம் அந்தந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அதனால் இந்த தர்மத்தை இவங்க ஸ்தாபனை பண்ணாங்க, இது அவருடைய நூற்றாண்டு அப்படின்லாம் எல்லோருக்கும் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் இந்த தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டதுன்னு. ஆனால் பாரதத்தை பற்றியோ, பாரதத்தின் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை பற்றியோ, அது எப்போ ஸ்தாபனை செய்யப்பட்டது, யாரால் ஸ்தாபனைப்பட்டது, இது யாருக்குமே தெரியாது. அதேமாதிரி கீதை ஜெயந்தி, சிவ ஜெயந்தியெல்லாம் எப்போ நடந்தது, அதாவது கீதை எப்போ தோன்றியது, சிவன் எப்போ தோன்றினார், யாருக்குமே தெரியாது. ஸோ கிருஷ்ணருடைய அதாவது கிருஷ்ணருடைய ஆயுளுக்கும் ராதையோடைய ஆயுளுக்கும் 2-3 வருஷம் வித்தியாசம் இருக்கக்கூடும்னு இருக்குது. அநேகமாக வயசு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ட்ரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் வந்திருக்கலாம். 3 வருஷம் வித்தியாசம் இருக்கக்கூடும், வயசை தான் சொல்கிறார். ஸோ கண்டிப்பாக சத்தியுகத்தில் முதல்ல கிருஷ்ணர் தான் பிறப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடம் கழித்து ராதை பிறப்பாங்க. ஆனால் சத்தியுகம் எப்போ இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வருஷமாச்சு. அப்படி இருக்கும்போது 2 நாளில் ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும்? ஸோ அதை தான் தினம் தினம் முரளி கேட்டால் தான் புரியும். பாபா ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். அவர் எல்லையற்ற தந்தை. அதனால் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து எல்லோருக்கும் ஆஸ்தி கிடைக்கணும். ஹே காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவரைத்தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஸோ அப்பா பரமபிதானாலே அப்பா ஆஸ்தி கொடுப்பார் தானே. இப்போ என்ன கொடுத்தாரு? லக்ஷ்மி நாராயணனுடைய கோயில் இருக்குது. ஆனால் இவங்க உண்மையில் சொர்க்கத்தில் ஆட்சி செஞ்சவங்க. ஆனால் அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை இவங்களுக்கு கொடுத்தது யார்? கண்டிப்பாக சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா தான் கொடுத்துருப்பார். ஆனால் எப்போ கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியாது. சத்தியுகம் இருக்கும்போது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை தவிர வேறு எந்த தர்மமும் இருக்காது. அங்கே நாம் தூய்மையாக இருந்தோம். கலியுகத்தில் தான் தூய்மையற்றவர்களாக, தூய்மை இழந்தவர்களாக இருக்கிறோம். ஸோ அப்போ
கலியுகத்தில் அழுக்காக இருக்கிறவங்க அடுத்து வரக்கூடிய சத்தியுகத்தில் எப்படி தூய்மையானாங்க? இப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் அந்த சங்கமயுகத்தில் தூய்மையாகிறதுக்கான ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். சத்தியுகத்தில் கிடையாது. ஏன்னா சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் அவங்க தூய்மையாக தானே இருக்கிறாங்க. இப்போ பண்ண முயற்சியுடைய பாக்கியம் அங்கே இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் அவங்க ஞானம் எடுத்திருந்திருக்கணும். ஸோ இப்போவும் நீங்கள் இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய ஸ்தாபனை பாபா தான் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ கிருஷ்ணர் கண்டிப்பாக சத்தியுகத்தில் தான் இருப்பார். ஆனால் அவருக்கு எங்கேருந்து இந்த பாக்கியம் கிடைச்சிது? லக்ஷ்மி நாராயணனை தான் தன்னுடைய குழந்தை பருவத்தில் ராதை கிருஷ்ணராக இருந்தாங்க. இது யாருக்கும் தெரியல இல்லையா? ராதை கிருஷ்ணர் தான் பின்னாடி திருமணத்துக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. யார் முந்தைய கல்பத்தில் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்ட இருந்தாங்களோ அவங்க தான் இப்பயும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த தேவதை கன்று நடப்படுது. ரொம்பவுமே இனிமையான செடியின் நாற்று இது இல்லை, அற்புதமான நாற்று தேவதை கன்று. அது நடப்படுது இல்லை, அதில் நம்மளும் ஒரு இலையாக இருக்கிறோம். இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே பாபா நம்மளை மனிதன்லேருந்து தேவதை ஆக்கியிருந்தார். இப்போ மறுபடியும் நாம் கலியுகத்திலேருந்து சத்தியுகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறோம். முதல்ல அதுக்கு நாம் பிராமணர் ஆகணும். குட்டி காரணம் போடும் பொழுது கண்டிப்பாக காலும் உச்சிக்குடுமையும் ஒரே இடத்தை தொடும். ஸோ அந்த மாதிரி காலாக இருக்கக்கூடிய கலியுகமும் உச்சிக்குடுமையாக இருக்கக்கூடிய சங்கமயுகமும் ஒன்றா வருது. இப்போ உண்மையிலே நாம் இப்போ பிராமணர் உச்சிக்குடுமை ஆகி இருக்கிறோம். ஏன்னா ஒரு யஜ்யம் வளர்க்கணுன்னா கண்டிப்பாக பிராமணர்கள் வேணும் தானே. இது உண்மையிலே சிவனுடைய வேள்வி, ருத்ரனுடைய வேள்வி. அதனால தான் இதை ருத்ர ஞான யாகம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி கிருஷ்ண யாகம்னு யாரும் சொல்லலையே. கிருஷ்ணர் எந்த வேள்வியையும் படைக்கலையே. சிவன் உருவாக்குற இந்த ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து தான் விநாச ஜுவாலை பரவுது. இந்த சிவபாபாவுடைய யஜ்யம் அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறதுக்கான யஜ்யம். சிவபாபாவோ நிராகாரமானவர். அவர் மனித உடம்புல வராமல் எப்படி இந்த ஞானத்தை கொடுத்து ஞான யஜ்யத்தை படைக்க முடியும் இல்லையா? அதனால்தான் பிரம்மா உடம்புல வர்றார். மற்ற யஜ்யங்கள் எல்லாம் மனிதர்கள் படைக்கிறாங்க. இங்கே தான் சுயம் பகவானே பிரம்மா மூலமாக படைக்கிறார். மற்றபடி சூக்ஷ்மவதனத்திலேயோ மூலவதனத்திலேயோ இந்த மாதிரி எந்த யாகமும் உருவாக்கப்படுறது கிடையாது. இது சங்கம யுகம். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது சத்தியுகமாக இருந்தது. இப்போ மறுபடியும் நாம் அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறோம் இந்த சங்கம யுகத்தில். ஆத்மாக்களுடைய வாழ்க்கை கயிறு இப்போ பரமாத்மாவோடு இணைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா சதா காலத்திற்கான சுகத்தை அடைவதற்காக இல்லை. ஆக்சுவலாக பெண்களுக்கு அந்த தாலியை தாலி பாக்கியம்னுவாங்க. அந்த மாதிரி சுகத்தின் பாக்கியத்தை அடையிறதுக்காக பாபாவோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம். எல்லையற்ற தந்தை மூலமாகத்தான் நாம் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகிறோம். நீங்களே தான் அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். உங்களுடைய ராஜ்யமே இருந்தது. பிறகு நீங்கள் மறுஜன்மம் எடுத்து தேவதா தர்மத்திலேருந்து சத்திரிய தர்மத்துக்கு வந்தீங்க. பிறகு வைஷ்யன், பிறகு சூத்ரன், இப்போ மீண்டும் பிராமணன் ஆகி இருக்கிறீங்க.
சூரிய வம்ச ராஜ்யம் போன பிறகு சந்திரவம்ச ராஜ்யம் வந்தது. இப்படி இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் நாம் சுற்றி வந்தோம். இத்தனை பிறவிகள் ஒவ்வொரு யுகத்திலும் எடுத்தோம் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாமல் இருக்கிறீங்க. எனக்கு தெரியும்னு பாபா சொல்கிறார். இது அந்த கீதையில் கூட இருக்கும். இப்போ இந்த பிரம்மாவுடைய உடம்பில் 2 மூர்த்திகள், அதாவது 2 ஆத்மாக்கள் இருக்குது. ஒன்று பிரம்மாவுடைய ஆத்மா, இன்னொன்று சிவ பரமாத்மா. இந்த 2 மூர்த்தியும் சேர்ந்து இருக்கிறாங்க, பிரம்மா மற்றும் சிவன். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி சங்கரருக்கு எந்த பார்ட்டும் கிடையாது. இது தெரிந்தால் சங்கர் பார்ட்டியில் போய் விழமாட்டாங்க, பாவம். இல்லை, சங்கரருக்கு கீழே வேலை கிடையாது. அது சூக்ஷ்மவாதனத்தில் காட்சி தான், அவ்வளவுதான். பூமியில் வேலை கிடையாது. மற்றபடி விஷ்ணு சத்தியுகத்தில் இருக்கிறாரு, பிரம்மா இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறாரு, சங்கர் எங்கே இருக்கிறாரு? அவர் மேலே இருக்கிறார். இப்போ பிராமணர்களாகிய நீங்கள் தான் தேவதைகள் ஆகுறீங்க. அதை தான் ஹம்சோ சோகம், நானே அது, அதுவே நான் அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம். ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ உண்மைக்கும் அவங்களுடைய புரிதலுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ ராவணன் வந்த உடனே ராவண வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சத்தியுகத்தில் இந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். ஆனால் உங்களை கெடுக்கிறதுக்கு அங்கே ராவணன் இருக்க மாட்டான். அதனால் இந்த வழிப்படி நடப்பீங்க, ஆனால் ஞானம் இருக்காது. ஸோ இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அப்போ தானே பாபா ஸ்தாபனை செய்ய முடியும் இல்லையா? சத்தியுகம் மறைஞ்சி ராவண ராஜ்யம் எல்லாம் துக்கத்தில் இருக்கும்பொழுது தான் பாபா இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் தூய்மையாக்க முடியும். அப்போ தான் இந்த ஞானமே புரியும். ஸோ அதனால் இப்போ நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். கல்பமாக சங்கம யுகத்தில் தான் உங்களை நான் மனிதன்லேருந்து தேவதையாக்குறேன்னு பாபா சொல்கிறார். ஞான யஜ்யத்தை படைக்கிறேன். மற்றபடி நீங்கள் பார்க்குற எல்லாமே இந்த யஜ்யத்தில் ஸ்வாகா ஆகிடும். ஸோ அதனால் நாம் நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா, அசுர குணங்கள், அது அபிக்த முறையில் சொல்லியிருந்தார். காளி ரூபம் எடுத்து உடனடியாக சம்ஹாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்வாஹா பண்ணுறது இல்லையா. எந்த அசுர குணங்கள், வீண் எண்ணம், விகார எண்ணம், எதிர்மறை எண்ணம் எது வந்தாலும் டக்குன்னு ஸ்வாஹா, பாபா இருக்கார், ஸ்வாஹா, அப்படி ஸ்வாஹா பண்ணிடணும். ஏன்னா இந்த உலகமே இருக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த உலகத்திற்கான குணம் நமக்கு எதுக்கு? இந்த விநாச ஜுவாலை இந்த யஜ்யத்திலிருந்து தான் புறப்படுது. இந்த பதித்த உலகமும் கண்டிப்பாக அழிய வேண்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா எப்படி தூய்மையான உலகம் வரும்? இது அழிஞ்சால் தானே வரும். ஹே பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்போ பதித்த உலகமும் பாவன உலகமும் ஒன்றாவே இருக்குமா என்ன? பதித்த உலகத்துடைய விநாசத்திற்கு பிறகு பாவன உலகம், அதாவது தூய்மையான உலகம் வரும். ஸோ அதை நினைத்து நீங்கள் சந்தோஷம்தான் படணும் இல்லையா? மற்றவங்களுக்கு உலகழிவு துக்கம், நமக்கு சந்தோஷம். ஏன்? சுகமான நாட்களே இனிதான் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் கண்டிப்பாக மகாபாரத போர் நடந்துச்சு. அதன் மூலமாக தான் சொர்க்கவாசல் திறந்துச்சு. இப்போ அதே மகாபாரத போர் நடக்க போகுது. இது நல்லது தான். ஏன்னா பதித்த உலகம் முடிஞ்சிடும் பாருங்கள். இந்த பாவமான உலகம் முடிகிறது நல்லது தானே.
அமைதி வேணும்னு தானே தலையில் அடிச்சுக்கிறாங்க. அப்போ அது வரப்போகுது. அதனால் இந்த போர் வரக்கூடாதுன்னு தலையில் அடிச்சுக்கிறதுக்கான அவசியம் என்ன? அமைதியான உலகம் வேணுன்றீங்கல்ல, அப்போ அமைதியற்ற உலகம் அழிந்தால் தானே நடக்கும். அதுக்கு தானே இந்த போர். ஸோ உங்களுக்குத்தான் இந்த ஞானங்கிற 3வது கண் கிடச்சிருக்குது. பாவம் யாருக்கும் இல்லை. நாம் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து மீண்டும் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு குஷி ஏற்படணும். ஸோ இங்கே நாம் ஞானத்தை அடையிறோம் அப்படிங்கிறத விட ஆஸ்தி அடையிறோன்றது ஞாபகம் இருக்கணும். இந்த ஞானம்தான் ஆஸ்தியாக மாறுது. அந்த போதை குஷி இருக்கணும். பாபா, நாங்கள் அநேக முறை உங்ககிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிருக்கிறோம். பிறகு ராவணன் சாபம் கொடுத்து அதை அபகரிச்சிடுறான். இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி பார்க்குறது ரொம்ப ஈஸி தானே. மற்ற எல்லாமே கட்டுக்கதைகள். உங்ககிட்டேருந்து ராவணன் அபகரிச்சிட்டான், மீண்டும் அடையணும், அவ்வளோதான். மற்றபடி ராமாயணம், குரான், பைபிள் புறப்பட்ட கதை இருக்கும். அதெல்லாம் வெறும் கற்பனை தான். உங்களை எவ்வளோ பணக்காரராக ஆக்கியிருந்தேன், பிறகு ஏன் இப்படி ஏழையானீங்க? யோசித்து பாருங்கள். அப்படி ஏழையாக்குன விகாரம் தேவையா? அதை விடுங்க. இருந்தாலும் நாடகத்தில் இது எல்லாமே பதிவாகி இருக்குது. அதனால் இது வரைக்கும் நடந்ததை பற்றி பாபா சொல்லலை. ஆனால் இனி அனைத்தையும் அடையணும். ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. ஸோ எப்போ ஞானம் கிடைக்குதோ அப்போ தான் பக்தி மீது நமக்கு முழு வைராக்கியம் ஏற்படும். இல்லை, பக்திங்கிறது ஒரு கற்பனை. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உன்னை மறவேன்னு பாடுறாங்க. அப்போ அவர் எனக்கு எல்லாம் கொடுப்பார், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்புறதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா அவர் சொல்கிறார், அதெல்லாம் எதுவும் நான் பண்ணுறது கிடையாது, எதிர்கால ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். அப்போ அந்த வைராக்கியம் வருது ஞானத்தின் ஆதாரத்தில். ஸோ அப்போ பக்தியின் எல்லா பழக்கத்தையும் விட்டுடுறோம். அழறது, புலம்புறது, பயப்படுறது எல்லாத்தையும் விட்டுடுறோம். ஏன்னா இப்போ ஞானம் கிடைச்சிடுச்சு. எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. நாடகத்தில் பதிவானது நடந்தே தீரும், அதில் கண்டிப்பாக நன்மை இருக்கும். ஸோ அதனால் பக்தி மேலே இப்போ வைராக்கியம் வந்துடுச்சு. முழு பழைய உலகத்தின் மீதும் நமக்கு வைராக்கியம் வருது. ஏன்னா இந்த பழைய உலகம் ஒரு சுடுகாடு. யாராவது சுடுகாடு மேலே ஆசைப்படுவாங்களா? 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றி வந்தீங்க. இப்போ வீட்டுக்கு போகணும். என்னை நினைவு செஞ்சிங்கன்னா என்கிட்ட வந்துடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். விகர்மங்கள் விநாசமாகிடும். வேறு வழியே கிடையாது பாவம் அழியறதுக்கு. யோகாக்னி மூலமாக பாவம் சாம்பல் ஆகும். கங்கையில் குளிக்கிறதுனாலெல்லாம் பாவம் சாம்பல் ஆகாது இல்லையா? பாவம் சாம்பல் ஆனால் தான் வீட்டுக்கு போக முடியும் இல்லையா? பாபாவை நினைக்கணும், அப்போ தான் பாவம் சாம்பல் ஆகும், தூய்மையாவீங்க, வீட்டுக்கு போவீங்க. ஸோ அதனால் அந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றணும், பாபாவை நினைக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணணும். இதன் மூலமாக தான் ஆத்ம தூய்மையாகும். இதை தான் யோகாக்னின்னு சொல்கிறோம். மாயா உங்களை மூர்க்கராக ஆக்கிடுச்சு, முட்டால் ஆக்கிடுச்சு. ஏப்ரல் ஃபுல்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஃபுல் ஆக்கிடுச்சு. பாபா உங்களை லக்ஷ்மி நாராயணன் மாதிரி மலர்களாக மாற்றுறார். ஸோ ஹிந்தியில் அது முட்டாளுக்கும் மலருக்கும் ஒரே மாதிரி வார்த்தை இருக்கும், ஃபுல் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், ஆனால் நாளைக்கு நாம் என்னவா ஆக போகிறோன்னு பாருங்கள். நினச்சி அந்த போதை வரணும் இல்லையா? அந்த நாராயணன் படத்தை பார்க்கும்போது நான் தான் அதுவாக ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை வரணும். அதை பல முறை சிந்தனை பண்ணால் தான் அது வரும்.
ஆனால் மாயை உங்களுடைய புத்தியை அப்படி நினைக்க விடுறது கிடையாது. பாபாவோட உங்கள் வாழ்க்கை கயிறை கட்ட விட மாட்டேங்குது, அதுக்கிட்ட கட்டிக்குது. ஸோ டக்குன்னு பாபாவோட கனெக்ட் ஆகாமல் இழுபறி பண்ணிக்கிட்டே இருக்குது மாயா. நாம் பாபாவை நினைவு செய்கிறோம், பிறகு என்ன ஆச்சுன்னே தெரியல, மறந்துடுறோம். எப்படி மறக்குதுன்னே தெரியாது. ஸோ இதில் தான் உழைப்பு, இதில் கவனம் கொடுக்கறது தான் உழைப்பே. ஸோ அதனால தான் பாரதத்துடைய பழமையான யோகம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு, அதாவது தேவதைகளுக்கு யார் ஆஸ்தி கொடுத்தது அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. குழந்தைகளே, நான் உங்களுக்கு மறுபடியும் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா ஆஸ்தி கொடுக்கறது அப்பாவுடைய காரியம் தானே. இந்த நேரம் எல்லாருமே நரகவாசியாக இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் குஷி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, எல்லாம் ஒன்று துக்கம் கொடுத்துட்டும் துக்கம் அடைஞ்சிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் குஷியை கொடுத்து குஷியை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்கே யாராவது இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா ரொம்ப குஷி ஆகிடுறாங்க. உண்மையில் இது சரியான விஷயம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. 84 பிறவிகளின் கணக்கு இருக்குது இல்லையா? பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும். அரை கல்பம் பக்தி செஞ்சு செஞ்சு நீங்கள் களைச்சி போயிட்டீங்கன்னு பாபாவுக்கு தெரியும். ஏன் களைச்சி போயிட்டோம்? எதுவுமே கிடைக்கல இல்லை. இப்போ ஒரு வேலை நடக்கணுன்ட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கிறீங்க, நாளைக்கு வானா களைச்சி போயிட மாட்டோம்? அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பலன் கிடைக்கும்னு நாமளும் பக்தி, கோயில், கோலம்னு ஜென்மமாக சுற்றி ஒன்றுமே கிடைக்கல. இப்போ ஆஸ்தி கொடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய எல்லா களைப்பையும் பாபா நீக்கி விடுவார். இதுதான் உங்களுடைய துக்கம் சுகமாக மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு பைபிளில் இருக்கும். உங்கள் எல்லா களைப்பையும் நான் நீக்கிறேன், அதான் இளைப்பாறுதல் தருவேன் வருது. ஏன்னா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பக்தியின் இருண்ட மார்க்கம் முடிவடையுது. அது ஒரு இருட்டு பக்தின்றது. யோசிச்சு பாருங்க, இந்த துக்கதாமம் எங்கே, அந்த சுகதாமம் எங்கே? நான் துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்றுறதுக்காக கல்பத்தின் சங்கமத்தில் வரேன். ஸோ அப்படிப்பட்ட தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் இல்லையா? தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். அதனால் மகிமையெல்லாம் அந்த ஒருவருக்குத்தான். ஒருவேளை சிவபாபாவே இல்லைன்னா நம்மளை யார் தூய்மையாக்கி ஆஸ்தி கொடுக்கறது? ஸோ நாடகத்தில் இதுவும் பொருந்தி இருக்குது. பதித்த பாவனா வாங்க அப்படின்னு கல்பமாக நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க. நானும் கல்பமாக வரேன். அதனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. பிரம்மா சொர்க்கத்தை படைச்சாருன்னு சொல்கிறாங்க. அப்போ சிவன் என்ன பண்ணார்? எதுக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க? ஏதோ ஒன்று பண்ணதுனால தானே இல்லையா? மகிமைக்குரியவருக்கு தானே பிறந்த நாள் கொண்டாடுவோம். அவர் என்ன பண்ணார்? பிரம்மாவே உலகத்தை படிச்சிருந்தா ஒன்றுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் ஆழமாக பதிஞ்சிடணும் முற்றிலும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை கயிறு ஒருவரோடு மட்டும் இணைஞ்சிருக்குது அப்படின்னா வேறு யாரோடையும் கயிறை இணைக்கக்கூடாது இல்லையா? ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணை ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணால் சாரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க. லவ் பண்ணாலே அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபாவுக்கு மனைவியான பிறகு வேறு யாரும் உங்கள் புத்தி இணையக்கூடாது. ஸோ மனைவிக்கு உலகமே கணவன் தான், கணவனுக்கு அடிமை மாதிரி ஒரு விதத்தில். அந்த மாதிரி தான் தர்மர் திரௌபதியை பணையம் வைக்கும்போது முதல்ல அவரை பணையம் வச்சாரா
என்ன பணையம் வச்சாரான்னு திரௌபதி கேட்குறாங்க. அவரை தான். இப்போ அவரே அடிமையான பிறகு அவருக்கு ஏது மனைவின்னு. சூப்பர் இல்லையா? அதுதான் அந்த அர்த்தம் இல்லையா? நாம் பாபாவுக்கு அடிமையாயிட்டோம், பாபாவோட புத்தியை இணைச்சாச்சு. இனி நாம் எப்படி மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க முடியும்? கடவுளுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்குன்றதில் இவ்வளோ ரகசியம் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் அவருடையவனாக ஆகிட்டேன்னு அர்த்தம். நேர்ந்து விடுறதுன்னு இந்து மதத்தில் கூட இருக்குது. அதனால் வேறு யாரோடவும் உங்கள் புத்தியை இணைக்காதீங்க. இணைச்சிங்கன்னா விழுந்துடுவீங்க. ஏன்னா சிவன் சொத்து, நீங்கள் சிவனுடையவர் ஆயிட்டீங்க. பரலோக தந்தை எவ்வளவு எளிமையாக இருக்கிறார். ஏதாவது ஆடம்பரம் இருக்குதா? அந்த லௌகீக தந்தை மோட்டரில் சுற்றலாம், விமானத்தில் சுற்றலாம், பிரம்மபாவை கூட அப்படி பண்ணலாம். ஆனால் எல்லையற்ற தந்தையாகிய என்ன பாருங்க, இந்த அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடம்பில் குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே வந்திருக்கிறேன். ஒரு அடிமையாக வந்திருக்கிறேன். நம்மளை எஜமானன்னு சொல்கிறார், அப்போ அவர் அடிமை தானே. ஹே அவினாஷி சர்ஜனே, இல்லையா, அழிவற்ற மருத்துவரே வாங்க, எங்களுடைய விகார நோய் நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு நீங்கள் கூப்பிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் பாபா இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கிறார். பாபாவோட யோகம் வச்சிங்கன்னா உங்களுடைய பாவம் எல்லாம் சாம்பல் ஆகிடும்னு பாபா சொல்கிறார். பாபா 63 பிறவிகளின் துக்கத்தை தீர்ப்பவராக, 21 ஜென்மத்திற்கு சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறார். 63 ஜென்மத்தின் துக்கத்தை தீர்க்கணுன்னா பாவத்தை அழிக்கணும். பாவத்தை அழிக்கிறதன் மூலமாக தான் 21 ஜென்மத்திற்கான சுகமும் கிடைக்கிது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் இன்றைக்கி முரளி சாரமே. அற்புதமான முரளி கருத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய புத்தியின் கயிறை ஒரு தந்தையோட மட்டும் இணைக்கணும். அவருடைய ஸ்ரீமத் படி மட்டும்தான் நடக்கணும். நாம் மிகவுமே இனிமையான செடியின் நாற்றை நட்டுக்கிட்டு இருக்கிறோன்ற அந்த போதை இருக்கணும். இல்லையா? தேவதா கன்று நட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நாம் நம்மளை மிக மிக இனிமையானவராக ஆக்கிக்கணும். அதுக்கு நினைவு யாத்திரையில் மூழ்கி பாவங்களை எல்லாம் அழிச்சிடணும். அந்த பாவ குணம் அபகுணம் எல்லாத்தையும் நினைவிலே இருந்து அழிக்கணும். வரதானம் மனனம் செய்கிற சக்தி மூலமாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனுபவம் செய்யக்கூடிய சக்திசாலியான மாயின் தடையினால் பாதிக்கப்படாதவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஜீரண சக்தி முக்கியம் இல்லையா? அதே மாதிரி ஆத்மா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா மனன சக்தி முக்கியம். மனன சக்தினா என்ன? சிந்தனை பண்ணுறது, ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, மற்ற விஷயத்தை கிடையாது. இல்லை திரும்ப 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 மனதுக்குள்ளே அசை போடுறது. பாபா அடிக்கடி சொல்வார் இல்லையா, மாடு சாப்பிட்டு அசை போடுற மாதிரி நீங்கள் அசை போட்டுட்டு இருக்கணும், இல்லாட்டினா இது வேலை செய்யாது, ஜீரணமாகாத மாதிரி. ஸோ அப்போ மனன சக்தியின் மூலமாகத்தான் நீங்கள் அனுபவ ஸ்வரூபமாக முடியும் இல்லையா? அதுவாகவே மாற முடியும் இல்லையா? சாப்பிட்றது ரத்தத்துக்கு போகணுன்னா ஜீரணமாகணும். அது மாதிரி இதை பல முறை சிந்தனை பண்ண தான் அது உங்களுடைய குணமாக மாறும். இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய சக்தி. அந்த மாதிரி அனுபவசாலி ஆகிட்டிங்கன்னா ஒருபோதும் மாயாகிட்ட ஏமாற மாட்டீங்க. காதால் கேள்விப்படுற விஷயத்தினாலெல்லாம் நிலக்கொலைஞ்சு போக மாட்டீங்க இல்லையா? உங்களை ஒருத்தர் மிரட்டுறாங்க, பயமுறுத்துகிறாங்க, அல்லது மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க, எதுவுமே உங்கள் மனநிலையை ஆட்டங்காண வைக்காது. ஏன்னா பாபாவுடைய விஷயம் மட்டுமே மைண்டுக்குள்ளே ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் எப்போவுமே சக்திசாலியாக, மாயாவினால் தாக்கப்படாத மாயா ப்ரூஃபாக, விக்னங்கள்னால் அதாவது தடைகள்னால் தாக்கப்படாத விக்ன ப்ரூஃபாக ஆகிடுவாங்க அப்படிங்கிறாரு. ஸோ மொத்தத்தில் ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். யோகான்றதில் இதுவும் இருக்குது. பாபாவை நினைவு செய்கிறதோடு சேர்த்து பாயிண்ட்டையும் சேர்த்து நினைவு பண்ணணும்.
அப்போ தான் பவர்ஃபுல் ஆக முடியும். இல்லைனா எத்தனை வருஷம் பாபா குழந்தையாகியும் பவரே இல்லைன்னா அதை சிந்தனை பண்ணுறது கிடையாது. திரும்ப 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 மைண்டுக்குள்ளே அதை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது பவர் ஆகும். ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செஞ்சு உடம்பு ஏறாமல் இருக்கவே இருக்காது. சும்மா போயிட்டு வந்தால் ஏறாது. எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லையா, பல முறை பண்ணணும். அதுமாரி இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் குணம் மாறும். ஸ்லோகன்: குஷியின் கஜானா எப்போவுமே உங்கள் கூடவே இருந்துச்சுன்னா மற்ற எல்லா கஜானாவும் தானாகவே வந்துடும்ன்றார். ஆக்சுவலாக சொர்க்கத்தில் எல்லாமே வர்றதுக்கு காரணம் இப்போ பாபா நமக்குள்ளே குஷியை நிரப்பி அனுப்புகிறாரு. தேவையான எல்லாம் அங்கே வந்துடுது. இங்கேயுமே அப்படி தான். ஸோ குஷியின் கஜானா எப்போவுமே இருந்துச்சுன்னா எல்லா சக்திகளும் வந்துடும். குஷியாக இருக்கிறதுக்கு தேவையான ஞானமும் டக்குன்னு மைண்டில் வந்துடும். அதனால் பிராமண வாழ்க்கையின் உயிர் சுவாசம் குஷின்றார். குஷி குறையுதுனாலே ஏதோ ஸ்ரீமத்தை மீறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அவ்யக்தேஸ்வரா ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தன்மை மூலமாக வெற்றியில் நிரம்பியவர் ஆகுங்கள். ஸோ வெற்றியில் நிரம்பியவர் ஆகணும் அப்படின்னா சாதாரண செயல் செய்தால் கூட உங்களுடைய நடத்தை ஃபரிஸ்தா மாதிரி, உங்களுடைய மனநிலை ஃபரிஸ்தா மனநிலையில் இருந்து காரியம் செய்யுங்கன்றார். அப்போ தான் வெற்றி நிரம்பியவராக முடியும். சாதாரண செயலை சாதாரண நிலையில் செஞ்சீங்கன்னா மாயா வரும்போது டமால்னு ஊழ்ந்துடுவீங்க. அதனால்தான் ஃபரிஸ்தா மேலே பறந்துக்கிட்டே உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறன்ற உணர்வோடு காரியம் செய்யும்போது மாயை கிட்ட நெருங்காது. ஸோ இதில் கவனம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஐயோ நான் என்ன பண்ணுறது, என் வேலை அப்படி பிஸியாக இருந்துச்சு, சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, பிரச்சனை அப்படி இருந்துச்சு, அதனால் நான் சாதாரணமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த நேரமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்களுடைய அலௌகிக ஸ்வரூபம்தான் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் ஆகணும் இல்லையா? அப்போ பாருங்களேன், நடிகர் எம்ஜிஆரை பார்த்தவங்க அவர் போய் 2 ஜென்ரேஷன் ஆகிடுச்சு. இன்னமும் அவரை புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் தொடர்பில் வரும்பொழுதும் அவருக்கு அந்த ஒரு வள்ளல் தன்மை, அந்த மாதிரி குணத்தை அவர் அனுபவம் செய்ய வச்சு அனுப்புகிறார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட எப்போ வந்தாலும் அந்த அலௌகிகத்தன்மை தான் மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணுமே தவிர சாதாரண லௌகிகத்தன்மை அனுபவமே ஆகக்கூடாதுங்கிறதுல கவனம் இருக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கே லௌகிகத்தன்மை அனுபவம் ஆகக்கூடாது நம்மை பற்றி. ஸோ அதனால் விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சொரூபம் மாறக்கூடாது. கடவுள் எப்படி என்னானாலும் மாறாமல் இருக்கிறாரோ, சதா சிவம்ன்றாங்களே, அதனால தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் எப்போவும் ஒரே மாதிரியே இருக்கணும், பாபா மாதிரியே இருக்கணும். எந்த விஷயமும் உங்களை மாற்றக்கூடாது, எந்த மனிதனும் உங்களை மாற்றக்கூடாது. அந்த மாதிரி மோசமான மனிதர்கள்கிட்ட வந்து அதுக்காக தான் உங்களை விலக்கி இருக்க சொல்கிறார். ஸோ அப்போ உங்கள் தொடர்பில் எல்லோரும் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. அப்போ ஒற்றுமையுடைய கூட்டமைப்பு இன்னும் வலிமையாகும். ஸோ குழு ஒற்றுமைக்காக தான் அவ்யக்தேஸ்வரா சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால் அலௌகிகத்தன்மை எப்போவுமே இருக்கணும் எந்த காரியம் செஞ்சாலும். இப்போ தானாகவே எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும், உங்களோடு சேர்ந்து சேவையும் செய்வாங்க. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.